Higher Secondary School, Kattamanaar Koil. எங்கள் பள்ளியானது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, தொடர்ந்து 18 முறை 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. சாதாரண பள்ளியிலிருந்து ஒரு கட்டிடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த அளவுக்கு காட்டுமன்னார் கோயில பெரிய பள்ளியாக உருவெடுத்த ஜிகே உழைப்பு பாராட்ட வேண்டும். சிற்றுளியாக இருந்தாலும் பல மலையே உடைக்கின்ற அளவுக்கு இந்த பகுதியில் நல்ல மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த பகுதிக்கு முன்னேற்றமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காட்டுமன்னார் கோவிலில் உள்ள ஜிகே மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு ஜிகே கல்வி குழுமத்தின் தலைவர் ஜி குமாரராஜா பொன்னாடை அணிவித்து இனிப்புகளுடன் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள ஜிகே மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 2024-2025 ஆண்டில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 3ஆம் இடமும் மாவட்ட அளவில் முதல் இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஜனகன் என்ற மாணவர் 600 மதிப்பெண்களுக்கு 597 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். பரிமாலத்தை, பார்கவி, கார்த்திகா ஆகியோர் 596 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், தீபிகா, திவ்யஸ்ரீ ஜனனி, முகமது சாஹித் ஆகியோர் 595 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். மேலும் 5 மாணவர்கள் 594 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடம் பிடித்துள்ளனர். மேலும் தேர்வு எழுதிய 148 மாணவர்களும் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஜிகே கல்வி குழுமத்தின் தலைவர் ஜி குமாரராஜா பொன்னாடை அணிவித்து இனிப்புகளுடன் பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளியின் மேலாண் இயக்குனர் ஜி கே அருண், இயக்குனர் டாக்டர் ஜி கே அகிலன், பள்ளி முதல்வர் எம் தேவதாஸ் மற்றும் பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவர்களின் வெற்றிக்கு அயராது உழைத்த பள்ளி முதல்வர் அனைத்து பாட ஆசிரியர்களுக்கும், வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. நியூஸ் 7 தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வித்துறையில அபரிமிதமான முன்னேற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் தான். குறிப்பா அந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாட்டினுடைய புகழ் இந்தியாவில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கு. அதில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் நம்ம சமீப காலங்களில் பார்க்கிற போது ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதித்து வராங்க. பல மருத்துவர்கள், பல பொறியாளர்கள் அப்படின்னு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிகே குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அபரிமிதமான சாதனையை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த சாதனை எப்படி சாத்தியமானது அப்படின்னு அந்த பள்ளிகளுடைய தலைவர் திரு குமார் ராஜா நம்மோடு இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம்.
சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவுல சாதனை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வறுமை, தினக்கூலி தொழிலாளர்கள் இருப்பாங்க. அங்கிருந்து ஒரு மருத்துவர்களை கொண்டு வர்றது, அங்கிருந்து பொறியாளர்கள் கொண்டு வர்றது தான் சாதனை, ரியல் சாதனைன்னே சொல்லலாம். எப்படி இந்த ஜிகே குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸை ஃபர்ஸ்ட் உருவாக்குனீங்க நீங்க? முதல்ல நியூஸ் 7 தமிழுக்கு நன்றி தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். எங்கள் ஜிகே குரூப் ஆஃப் ஸ்கூல் மெட்ரிக் சிபிஎஸ்சி பள்ளி இயங்கி கொண்டு வருகின்றது. 1986 ஜிகே தனிப்பயிற்சி நிறுவனம் டியூஷன் சென்டர் ஆரம்பித்து தொடங்கினேன். அப்போ கிட்டத்தட்ட சென்டர் ஆரம்பித்து தொடங்கினேன். அப்போ கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் தொடக்க காலத்தில் ஒரு 10 மாணவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட டியூஷன் சென்டர் ஒரு 1500 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பள்ளிக்கூட மாதிரியே நடத்தணும். பள்ளி வருகை பதிவீடு எல்லாம் போட்டு ரேங்க் கார்டெலாம் போட்டு நடத்தணும். அதில் ஒரு மாணவர் எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா ஆல் சப்ஜெக்டும் டியூஷன் படிக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்துக்கும் படிக்கலாம். அப்படி ஆரம்பித்த அந்த தனிப்பயிற்சி நிறுவனம் இந்த எங்கள் காட்டுமண்ணை பகுதியில் சாதாரண ஒரு ரூரல் ஏரியா இது. இங்கு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் மிக அன்றாட கூலி வேலை செய்கிறவர்கள், விவசாயிகள், இவர்கள் தான் பிள்ளைகள் தான் அதிகமாக இருப்பாங்க. நாம் ஏன் இந்த எங்கள் தந்தை ஒரு விவசாயியாக இருந்தாலும் என்னை படித்து பட்டதாரியாக்கி வேலைக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய தந்தைக்கு பெற்றோர். உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் பட்டதாரி. என்ன படிச்சீங்க சார்? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆமாம், இயற்பியல் பாடம் படித்தேன். அங்கே டிகிரி முடிச்சுட்டு நான் வந்த பிறகு அவர் பிஎட் பண்ணேன். உடனே எங்கள் பெற்றோர்கள் வந்து என்னை வேலைக்கு அனுப்பின எங்கள் அப்பா ரொம்ப விருப்பப்பட்டார். அப்படி விவசாயத்தில் டிகிரி முடிக்கிறதே ரொம்ப ரேர். ஆமாம், ரொம்ப. நான் தான் முதல் பட்டதாரி எங்கள் வீட்டுக்கு. நாங்கள் எங்கள் கூட பிறந்தவங்க 5 பேர், 3 பெண் குழந்தை, ஒரு பையன், ஒரு தம்பி ஒருத்தவன். நான் தான் பெரிய பையன். ஒன்று வேலைக்கு போனோன்னா எனக்கு வேலைக்கு போக நாட்டம் இல்லை. சரி, நம்ம ஏன் வந்து நம்ம பகுதியில் இருக்கிற இந்த அடித்தட்ட மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு, நம்ம கடலூர் மாவட்டம் வந்து கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்குது, இந்த மாணவர்களை நம்ம உருவாக்கணும். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் கடைக்கோடியில் இருக்கிற எங்கள் காட்டுமன்னார்கோடி பகுதி ரொம்ப பின்தங்கிய பகுதி. இங்கேருந்து அபூர்வமாக இருக்கும், வேலைக்கு போகிறவங்களும் அபூர்வமாக இருப்பாங்க. நாங்கள் இங்கேருந்து கல்லூரி படிப்புக்கு சேம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போகணும், இல்லாட்டி இங்கே திருச்சி போகணும், இல்லை கும்பகோணம் போகணும், இல்லாட்டி பூம்புகார் பேரவை, மயிலாடுதுறை போகணும். அல்ல இங்கேருந்து 40 கிலோமீட்டர், 50, 60, 70 கிலோமீட்டருங்க. காட்டுமன்னார் கோயிலில் தேசிய மாணவர் படைப்பிரிவு துவக்க விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் செயல்படும் ஜிகே கல்வி குழுமத்தின் ஜிகே மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஜிகே பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளியில் தேசிய மாணவர் படைப்பிரிவு துவக்க விழா ஜிகே கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான ஜி குமாரராஜா தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் என்சிசி கமாண்டிங் ஆபீசர் கர்னல் வாசுதேவன் கலந்து கொண்டு பள்ளியின் தேசிய மாணவர் படையை துவக்கி வைத்து என்சிசி மாணவர்களுக்கு தொப்பி அணிவித்து சிறப்புரை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் வினாஸ் ஜி சின்னமணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். ட்ரோல் பண்ண முடியாது லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாமே லாஸ்ட்ல தான் படிச்சாரு. ஆனா இது வந்துட்டு ஒரு டிஃபரெண்டா இருக்குல்ல, பாவடிவ ஷேப். கடைசி பெஞ்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. காட்டுமன்னார் கோயில் பகுதியில் நமது ஜிகே பள்ளியில் முதலாக வடிவ வகுப்பறை இன்றைய தினம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே முதல் வரிசையில உட்கார்ந்திருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இதுல உருவாகுது. மாணவர்களுடைய ஏற்றத்தாழ்வு இல்லை. லாஸ்ட் பெஞ்சு முதல் பெஞ்சு என்று இல்லாமல் அனைத்து மாணவர்களும் சமம். ஒருத்தன் தலைலாம் இடிச்சிட்டு நவந்துட்டு போர்டு தெரியாம இருந்துச்சு. இப்போ இது மாதிரி இருக்கிறதுனால நல்லா தெரியுது. லாஸ்ட் பெஞ்சு நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம், இப்போ விளையாட முடியல. மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக நமது தமிழக அரசு புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அதில் ஒரு நல்ல திட்டம் இந்த வகுப்பறையை பாவடிவில் அமர வைத்து மாணவர்களை கவனிக்க செய்வது, படிக்க செய்வது. எல்லா குழந்தைகளும் அவங்க என்ன போர்டுல இருக்குன்றதையும் சரியா பார்க்கலாம்.
சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம ஜிகே ஸ்கூல் சார்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்லலாம் ஏதோ பேரணி பண்ணாங்க, என்ன சார் அது டீட்டெயில்? எங்கள் ஜிகே கல்வி குழுமத்தின் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினோம். ஓகே சார். இது எத்தனாவது வருஷம் சார்? இது 28வது வருடம். ஓகே. பேரணி தொடர்ந்து ஏன் எத்தனை வருஷம் பண்ணுறீங்க சார் இதை பற்றி? இதனால் மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு தன்னுடைய வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மை தருகின்ற அளவிற்கும் முடிந்த அளவிற்கு அவர்களுடைய ஊர்களிலும் நண்பர்கள் வட்டாரத்திலும் இது மாதிரி போதை பழக்கத்திற்கு அடிமையாளர்களை திருத்துவதற்காகவும் இந்த பேரணியை ஒரு விழிப்புணர்வுக்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க? எவ்வளோ தூரம் பேரணி நடந்தது சார்? கிட்டத்தட்ட சுமார் ஒரு 3000க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இது ஒரு காட்டுமன்னார் கோயில் பகுதியின் முக்கிய கடைவீதிகள் வழியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த பேரணியை நடத்தியிருக்கின்றோம். ஓகே சார். வேறு யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? பசங்க என்னென்ன சொன்னாங்க கோஷங்கள்லாம்? பேரணி தொடக்க விழாவில் மாவட்ட உதவி துணை கண்காணிப்பாளர் அவர்களும் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டார்கள். பேரூராட்சி மன்ற தலைவர் கலந்து கொண்டார்கள். இதில் போதையில் மோதி பாதையை மாற்றாதே, குடியை கெடுக்கும். டிஎஸ்பி பேசும்போது ஒரு விழிப்புணர்வு நம்பர்லாம் பசங்களுக்கு சொன்னார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிஎஸ்பி அவர்கள் நம்ம தமிழக அரசு ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தொலைபேசி எண் 10581 என்ற தொலைபேசியில் அங்கு வெளியில் யாராவது போதைப்பொருள் விற்றாலோ அல்லது போதைப்பொருளுக்கு அடிமையாகி கஞ்சா போன்ற போதைப்பொருட்களை உபயோகப்படுத்தினாலோ உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மிக நல்ல சிறந்த ஒரு சொற்பொழிவை கொடுத்தார். கடுமையான வெயில், அதில் 3000 மாணவர்கள் காட்டுமன்னார் முக்கிய வீதியில் போகும்போது மக்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க? அதை நேர்கோட பார்த்துருப்பீங்க. மக்கள் நேரம் வரவேற்றாங்க. மக்கள் பொது வியாபாரம் நிறைய பேர் வரவேற்றாங்க. நிறைய பேர் செல்ஃபோனில் வீடியோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்து போட்டாங்க. இது தேவைன்னு சொல்கிறாங்க. இதனால் பொதுமக்கள் மத்தியில் எங்கள் மாணவர்களுடைய இந்த பேரணி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு ஒரு பாராட்டுகின்ற அளவிற்கு மிக சிறப்பாக எங்கள் பள்ளி மாணவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள். இவன் வெறியோய்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் மூடி வணங்காதே, புயல் தலை போதாதே, முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே, இவன் புகழறியாதே, சிங்கம் இறையாகாதே, கோழி மாலைகள் நீயம் எங்க போறப்போ. பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று ஏழை பிள்ளைகளுக்கு எழுத்தறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய புனிதமான பணியினை இந்த காட்டுமன்னார் கோவிலிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற உங்களினுடைய ஜிகே பள்ளி கல்வி குழுமத்தினுடைய தலைவர் நண்பர் திரு குமாரராஜா அவர்களே, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தலைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைதான் என்ற பாரதியினுடைய வைர வரிகளுக்கு இணங்க
பள்ளியினுடைய தாளாளராக, அவருடைய துணைவியாராக இந்த பள்ளி நடப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அவருடைய துணைவியார் திருமதி தமிழ்செல்வி அவர்களே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட பொழுதில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியினுடைய வரிகளுக்கு நாங்க தந்தை ஆரம்பித்த இந்த கல்வி குழுமத்தை மேலெடுத்து செல்ல வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு அவருடைய பிள்ளைகள் இருவரும் மேனேஜிங் டைரக்டர் நிர்வாக இயக்குனர் திரு அருண், டாக்டர் அகிலன் மற்றும் அவருடைய மகள் அத்தனை பேரும் இந்த பள்ளியிலே அடுத்த தலைமுறை இந்த பள்ளியின் பொறுப்பை ஏற்கும் போது அது இன்னும் மேம்படும் என்பதை நான் பல கல்லூரிகளிலும் பல பள்ளிக்கூடங்களிலும் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். அதற்கு காரணம் அறிவு சுடர் கொண்டு அறியாமல் இருளகற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களையும் இந்த விழாவிற்கு வந்து இங்கு புரவலராக, பேரூராட்சி தலைவராக, மருத்துவ அதிகாரியாக இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சார்ந்தவர்களாக, மேடையிலும் மேடைக்கு கீழேயும் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு பிள்ளைகளை முன்னால் உட்கார வைத்து பிள்ளைகளுக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்ற பெருமை மிகு பெற்றோர்களே, அதற்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக இந்த ஜிகே பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திலே நான் பேசுவதை நீங்கள் கூர்ந்து கவனித்து உள்வாங்கிக் கொண்டீர்களே, ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ படிப்படியாக அந்த இலக்கினை அடைய முடியும் என்ற உத்தரவாதத்தை மட்டும் கொடுத்துக் கொண்டு நான் என்னுடைய உரையை துவங்க விரும்புகின்றேன். இங்கு வந்தவுடன் நண்பர் குமாரராஜா அவர்கள் என்னை குத்து விளக்கு ஏற்ற சொல்லி படித்தார். நானும் குத்து விளக்கை ஏற்றி வைத்தேன் மற்றவர்களோடு சேர்ந்து. இந்த குத்து விளக்கை ஏற்றும் போது ஒரு உண்மை சம்பவம் என்னுடைய நெஞ்சத்திலே நிழலாடியதை உங்களுக்கு சொன்னால் அது மிகவும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எல்லோருக்குமே. நானும் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட கலெக்டரும் இது போன்றதொரு பள்ளியிலே விழாவை துவக்கி வைப்பதற்காக குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டால், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? அடுத்த நொடி அவர் பதில் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை. ஒரு மாணவன் எழுந்து இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு என்ன என்று என்னை பார்த்து கேட்டவுடன் அவர் தலையை அசைத்தார். நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் சொன்னேன், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். ஆனால் ஜிகே பள்ளியை போல ஏதேனும் ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு. இந்திய அரசியல் சாசன சட்டத்தை முழுமையாக பின்பற்றும் போது இப்போது இந்த பள்ளிக்கூடங்களாகவே நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அருமை பிள்ளைகளே, படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்கின்ற முதல் கேள்வி, பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்று யாரும் யாரையும் பார்த்தவுடன் கேட்பதில்லை. புள்ள என்ன பண்ணுது, பையன் என்ன பண்ணுது, பொண்ணு என்ன பண்ணுது, எப்படி படிக்குது என்பதுதானே ஒழிய
பணத்தை கேட்பதில்லை. பணம் கல்வியை விட சிறந்ததா அல்லது கல்வி பணத்தை விட சிறந்ததா? சிந்தித்து பாருங்க. அப்படி சிறந்தது கல்வி என்றால் ஏன்? வெள்ளத்தால் போகாது, வெண் தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா? அதனால கல்வி பணத்தை விட பெரியது. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஏன் சொல்றேன்னா, அது சொன்னோட ஒரு உண்மை சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நான் உண்மை நிகழ்வுகளையே பேசுவோம். 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும் போது, நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அழைத்தவர் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள். காரணத்தோடு இந்த பதிவு. எல்லாரும் படின்னு சொல்றாங்களே, ஏன் படிக்கணும்? அப்போ அப்துல் கலாம் சார் சொன்னாரு, திருச்சி மாவட்டத்துல துறையூர்னு ஒரு ஊர் இருக்காப்பா அப்படின்னு கேட்டார். ஆமா சார். அப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி நான் ஜனாதிபதி பதக்கம் வாங்கியிருந்தேன். தமிழர் ஒரு ஜனாதிபதி மாளிகையில் அமர்ந்திருந்த காரணத்தினால் அவர் என்னை நேராகவே அழைத்தார். மிக எளிமையான மனிதர், உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அங்க சரஸ்வதினு ஒரு பொண்ணு +2ல டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இப்ப கூட பார்த்தேன், மாவட்டத்துல தொடர்ந்து இந்த ஜிகே பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து மாவட்டத்திலே முதல் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அந்த லிஸ்ட பார்த்தோம்னா எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு. அது மாதிரி ஒரு பொண்ணு மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு வழி இல்லாம ஏழ்மையினுடைய காரணமா அந்த பெண்ணை 16-17 வயது கூட நிரம்பாத பெண்ணை 37 வயதுடைய தன்னுடைய தாய் மாமாவிற்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைக்க முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன். அது குழந்தை திருமணம் அல்லவா? அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, படிக்கணும்னு நினைக்குது, ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. உடனே கண்டிப்பா பண்ணிடுறோம் சார்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்க வர சொல்லிட்டு, நான் திருச்சியில இருந்து துறையூர் போகணும்னா 1 hour ஆகும். நான் இங்க இருந்து போறதுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் எடுத்து சொல்லி, சட்டப்படி தப்புமா, 16 வயசு உள்ள பிள்ளைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது, அது விருப்பத்துக்கு மாற பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்னா, 7 மணி தான் சார் காரணம், நாங்க நிறுத்திடுறோம் பாருங்க. ராத்திரி எல்லாம் அழுது அந்த பொண்ணு மேல படிக்கணும்னு சொல்லி முகம்லாம் சிறந்து போயிருக்கு பாருங்கன்னு சொல்லும்போது நான் போய் இறக்குறேன். சரிம்மா, கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க நீங்களே. காட்டுமன்னார் கோயிலில் ஜிகே கல்வி குழுமத்தின் சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவில் உணவின் விற்பனை தொகை ரூபாய் 1,27,000 அநாத இல்லத்திற்கு ஜிகே கல்வி குழுமத்தின் தலைவர் ஜி குமாரராஜா நன்கொடையாக வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் ஜிகே கல்வி குழுமத்தின் ஜிகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஜிகே பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளியும் இணைந்து 33வது அறிவியல் கண்காட்சியை நடத்தியது. நிகழ்ச்சிக்கு ஜிகே கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான ஜி குமாரராஜா தலைமை தாங்கினார். அறிவியல் நிகழ்ச்சியை தென்மண்டல வானிலை மைய முன்னாள் இயக்குநர் முனைவர் ரமணன் துவக்கி வைத்து சிறப்பித்தார். கண்காட்சியில் 3000க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கண்காட்சியை நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் உட்பட மக்கள் பங்கேற்று அறிவியல் படைப்புகளை கண்டுகளித்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் அட்மின் முதல்வர் பார்த்திபன், அகாடமிக் முதல்வர் தேவதாஸ், ஜிகே பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளி முதல்வர் பால தண்டாயுதபாணி ஆகியோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உணவு திருவிழாவில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்ட ரூபாய் 1,27,000 அநாத இல்லத்திற்கு ஜிகே கல்வி குழுமத்தின் தலைவர் ஜி குமாரராஜா நன்கொடையாக வழங்கினார். நிகழ்ச்சியில் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் சிவகுமார், ஜிகே கல்வி குழுமத்தின் புரவலர் சின்னமணி, ஜிகே கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநரும் செயலாளருமான ஜிகே அருண், இயக்குனர் மருத்துவர் ஐஸ்வர்யா அருண், இயக்குனர் மருத்துவர் அகிலன், இயக்குனர் மருத்துவர் ரம்யா அகிலன், ஜிகே கல்வி குழுமத்தின் இயக்குனரும் சேலம் வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியின் இயக்குனர் ஜிகே அனிதா மோகன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்க பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போ பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. 35வது மாபெரும் அறிவியல் கண்காட்சி மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் இணைந்து நடத்துகிறார்கள். புதிய புதிய கருவிகளை வைத்து கண்டுபிடிப்புகளை விளக்கி கூறியது அனைவரையும் கவர்ந்தது. கண்காட்சி 2 நாள் நடக்குது. 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நடைபெறுகின்றது. மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற ஒரு பெரிய அறிவியல் கண்காட்சியாக இருக்கும் என மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் இங்கு வந்து அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர்கள் வாழ்த்து சென்றிருக்கின்றார்கள்.
பகுதியில் உள்ள அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் வந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உயிரியல், தாவரவியல், இயற்பியல், வேதியியல் அனைத்து துறைகளிலும், கணிதத்துறை, தமிழ்துறை, ஆங்கிலத்துறை அத்தனை துறைகளிலுமே எங்கள் பள்ளி மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். மிக அற்புதமா இருக்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம காட்டுமன்னார் கோயில ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா சேரா தம்பி, நம்ம மாஸ்டர் எங்க? இங்க. I am coming. சார் என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம்? நம்ம காட்டுமன்னார் கோயில்ல முதல் முறையாக எங்கள் ஜிகே பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில சயின்ஸை பற்றிய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறாங்க. என்னைக்கு சார் பண்ண போறாங்க? எத்தனை பேர் வராங்க? யார் வரா? 10/1/2026 1000 மாணவர்கள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறாங்க. யார் சார் ரெக்கார்ட் கொடுக்க போறா? நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம் கொடுக்க போகுது. என்னைக்கு சார்? 10/1/2026 சனிக்கிழமை. ஓகே சார், எங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம்? 1000 மாணவர்கள் உலக சாதனை புரியிருக்கின்றார்கள். பொது அறிவியல் உண்மை களஞ்சியம் என்ற தலைப்பில் இந்த உலக சாதனையை அனைத்து பெற்றோர்களும் பொதுமக்களும் எங்கள் பள்ளிக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம காட்டுமன்னார் கோயில முதல் முறையா உலக சாதனை படைச்சிருக்காங்க. பல நூறு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு அறிவியல் தலைப்பை தேர்ந்தெடுத்து அதனை பத்தி எழுதி வரைந்து படங்கள் ஒட்டி அதற்கான விளக்கங்களையும் கொடுத்தாங்க. நம்ம ஜிகே சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் இந்த சாதனையை பண்ணிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்குங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ரொம்ப பெருமையா இருந்தது. எங்க பிள்ளைங்களும் கலந்துகிட்டு உலக சாதனை படைச்சிருக்காங்கன்றது ரொம்ப பெருமையா இருந்தது. I never expect for this. Great, fantastic. ரொம்ப சிறப்பா இருந்தது. சூப்பரா பண்ணிருந்தாங்க. வாய்ப்பு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது என்னோட 700வது ரெக்கார்ட். 110 மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து வெறும் 10 நிமிடத்துல அறிவியல் சார்ந்த விஷயங்களை ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வந்து எழுதி கொடுக்கணும். விளக்கமும் அவங்க தரணுங்கிறது தான் சேலஞ்ச். நாங்க கொடுத்தது 10 நிமிஷம், ஆனா 3 நிமிஷம் வந்து பெரிய குழந்தைங்க முடிச்சாங்க. ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா 6 நிமிஷத்திலேயே முடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன எழுதி இருந்தாங்க. முதலா அறிவியல் சார்ந்த ஒரு உலக சாதனை படைத்த பள்ளி காட்டுமன்னார் கோவில்ல இருக்கக்கூடிய ஜிகே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. கண்ணிலே நீராட கஞ்சனோ போராட பூத்ததே 1000 பூ சிரிச்சிடு ராசா. தூந்திருந்த கேணிலோ பால் சுரக்க கூடுமையா தூதுவன காம்பிலுமே தேன் வழியாதோ. காட்டுமன்னார் கோவில் ஜிகே கல்வி குழுமத்தில் சிறப்பு இறை வழிபாடு மற்றும் பெற்றோர்களுக்கான பாத பூஜை வழிபாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செயல்படும் ஜிகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஜிகே பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளியில் ஜிகே கல்வி குழுமத்தின் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு இறை வழிபாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜிகே கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான ஜி குமாரராஜா தலைமையேற்று சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ கணபதி ஓமம், ஸ்ரீ சரஸ்வதி பூஜை, நவகிரக பூஜை, ஸ்ரீ துர்கா பூஜை, ஸ்ரீ லட்சுமி பூஜை ஆகிய 5 பூஜைகளுக்கான இறை வழிபாடு மற்றும் பெற்றோர்களுக்கான பாத பூஜை வழிபாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜிகே கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனரும் செயலாளருமான அருண், ஜிகே கல்வி குழுமத்தின் இயக்குனரும் சேலம் வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியின் இயக்குனருமான அனிதா, பள்ளி இயக்குனர்கள் மோகன்குமார், மருத்துவர்கள் ஐஸ்வர்யா, அருண், அகிலன், ரம்யா அகிலன் ஆகியோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இதில் அட்மின் முதல்வர் பார்த்திபன், அகாடமி முதல்வர் தேவதாஸ், பள்ளி துணை முதல்வர் அந்தோணிசாமி, ஜிகே கல்வி குழுமத்தின் அனைத்து ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். 100 தெய்வங்கள் ஒன்றாக கூடி தாய்க்கு பூஜைகள் செய்த இமயமலைகளும் 7 கடல்களும் தந்தை நாமமே சொல்க. என் வாழ்வுக்கு 2 தீபங்கள் என் தாயோடு தந்தையரே வந்தவா
வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு. நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டனே பேரண்ட்ஸ் தான். உங்களுக்கு வந்து பாத பூஜை செய்யற ஒரு அற்புதமான சான்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கூல் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஜிகே கல்வி குழுமத்தின் மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளியில அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான சிறப்பு இறை வழிபாடு நடந்தது. பேரண்ட்டுக்கான பாத பூஜையும் நடைபெற்றது. எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணோம், நல்லா சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லா குழந்தையும் பேரண்ட்ஸ் நல்லா மதிச்சு பண்ணாங்கன்னு இந்த பூஜை வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. தன்னம்பிக்கை இருந்தாலும் கடவுளோட நம்பிக்கையும் தாய் தந்தை ஆசீர்வாதமும் இருந்தா நம்ம எதுலயும் ஜெயிக்கலாம். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு பிளஸ் இறை நம்பிக்கையும் சேர்த்து வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 600க்கு 600, 500க்கு 500 எடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்காக வந்து 5 விதமான பூஜையை வந்து பண்ணாங்க. பெற்றோர்களுக்கு மேலாக நாங்க வந்து ஆசிரியர்களை தான் மதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து நாங்க ரொம்ப வந்து பெருமைப்படுறோம், ரொம்ப வந்து கடன் பட்டிருக்கோம். பெரிய கோயில்ல போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. முதல்ல ஒரு உணர்வு பூர்வமாவும் மனப்பூர்வமாகவும் தெய்வ வழிபாட்டு செஞ்ச மாதிரி ஒரு மன திருப்தியோட. பையனும் நல்லா மார்க் எடுக்கணும். இருக்கிற குழந்தைங்க எல்லாம் என் குழந்தை மாதிரி மன மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம். விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிக்கும் முளைக்குமா. நம் தலைமுறைகள் 100 கடந்தாலும் தந்த வீரங்கள் மறக்குமா. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா என்றைக்கும் இருக்கு இந்த இடத்த பார்க்கறதுக்கு. ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் எனக்கு வந்து சேட்டலைட் லான்ச் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் ஃபர்ஸ்ட் my heartfelt thank for my school management for a amazing opportunity. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரோ இன்ஜினியர்ஸ் அண்ட் இஸ்ரோ சயின்டிஸ்ட்க்கு வந்து நான் தேங்க்ஃபுல்லா இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி தந்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஒன் அண்ட் this is going to be like சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்.
மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன் நான். பீச் மணல்லாம் இருக்கு பாரு, இதெல்லாம் பீச் மாதிரி இருக்கும். ஒரு மனிதன் வித்தியாசமா சிந்திக்கின்றானோ அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். ஆமா, சூடா பச்சி சாப்பிடுறது. Talk about summer season. Trees are our best friend. Flowers make our life more beautiful. Talk about the rainy season. நம்ம ஸ்கூல்ல என்ன சார் ஃபங்க்ஷன்? இந்த காட்டுமன்னார்கோவில் ஜிகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கேஜி வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் குழந்தைகளுக்கு பருவகால மாற்றங்களை பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் இன்று அவர்களுக்கு செய்முறையாக செய்து காட்டியிருக்கிறார்கள் எங்கள் ஆசிரியர்கள். இவங்க என்ன கெட்டப் சார்? இவங்க வந்து மழைக்காலத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து மழை காலத்தில் கோட்டு போட்டுக்கணும், கொடை பிடிச்சிக்கணும், மழையில் நனையாமல் இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது எப்படி, எந்தெந்த ஃபுட்டு எடுத்துக்கணும், உணவுலாம் எடுத்துக்கணும், எந்த பொருளை தவிர்க்கணும், நோய்கள் வராமல் எப்படி பாதுகாக்கணும், இதெல்லாம் பற்றி எங்கள் ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஹாப்பியாக வந்து செய்து காட்டியிருக்காங்க, விளம்பரம் படுத்திருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சினிமாவில் காட்டுற போல சூடா பச்சி சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து எங்கள் பசங்க அத்தனையும் எங்கள் ஸ்டூடெண்ட்டே செஞ்சாங்க. இந்த குட்டிஸே செஞ்சுட்டு வந்தாங்க. அதுதான் ஒரு ஹாப்பி. என்ன சீசன் சொல்லுங்க? வின்டர் சீசன். குளிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த சொட்டர்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. சொட்டர் இந்த இது குள்ளா இதெல்லாம் குளிராமல் இருக்கிறதுக்காக இந்த இவங்க பாருங்க, இவங்க சொட்டர் போட்டிருக்காங்க. அந்த குளிர்காலம் என்னென்ன பறவைகள் என்னென்ன இருக்கும், வெஜிடபிள்ஸ் சூப்பு, இதெல்லாமே ஆரஞ்சு, இந்த பழங்கள் ஆரஞ்சு, பைனாப்பிள், ஹாட் வாட்டர் இதெல்லாம் பயன்படுத்தணும்னு அந்த போர்டில் ரொம்ப விவரமாக சொல்லி கொடுத்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் கிறிஸ்மஸ் பற்றி குளிர்காலம். ஆமாம், கிறிஸ்மஸ் அந்தந்த பருவ காலங்களில் என்னென்ன பண்டிகை வரும் அப்படியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பீச் செட்டப், இது பீச் மணல்லாம் இருக்குது பாரு, இதெல்லாம் பீச் மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும், ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறது, அடுத்து சம்மர் சீசன் தேவைப்படக்கூடிய உணவு, விரும்பி சாப்பிட்ற பசங்க ஸ்டூடெண்ட் வந்து விரும்பி சாப்பிட்ற ஃபுட்ஸு, வெஜிடபிள்ஸு, காய்கறிகள். ஓகே, இந்த தர்பூசணி. ஆமாம், ஒரு குழந்தை சம்மர் சீசன் எப்படி தத்துவமாக வரைஞ்சி, இது எங்கள் ஸ்டூடெண்ட்டே யூகேஜி ஸ்டூடெண்ட் வரைஞ்சது. எவ்வளோ சூப்பர். ஆமாம், சம்மர் சீசன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஜூஸ், சம்மர் சீசனுக்கு ஜூஸு, எலுமிச்சம் ஜூஸு, எலுமிச்சம் பீச் செட்டப். இது வசந்த காலத்தை வந்து மரங்கள் பூ பூக்கும். வசந்த காலத்தில் ரொம்ப பறவைகள்லாம் நல்ல குயிலெலாம் நல்லா பாடும். எந்தெந்த பறவைகள் எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும், குழந்தைகள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும். வசந்த காலம் ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அது ஸ்டூடெண்ட்ஸாக ஹாப்பியாக இருப்பாங்க. இது பண்ணுறதுக்காக இதெல்லாம் கோடை காலத்தினுடைய பொருள்கள், இதெல்லாம் பசங்களே கலெக்ட் பண்ணி அவங்க பேரண்ட்டும் ஹெல்ப் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. ஜிகே குரூப் ஆஃப் ஸ்கூலில் மட்டும் ஜிகே கல்வி குழுமத்து பள்ளியில் வித்தியாசமாக ஏதாவது பிள்ளைகளுக்கு சிந்திக்கிற அளவு நாங்கள் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திக்கின்றானோ அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். எங்கள் குழந்தைகளும் வித்தியாசமாக சிந்திக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அப்போ அத்தனை பெருமையும் எங்களுடைய ஹெட்மிஸ்ஸும் எங்கள் மிஸ்ஸுங்களுக்கும் தான் செய்கிறோம். நல்ல ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்துருக்காங்க. அதில் எங்கள் ஸ்டூடெண்ட் ஃபியூச்சர் அவங்க நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். Come pick my roses. Roses.
ஏ பொம்மி ஏ பொம்மி. They celebrate பொங்கலோ பொங்கல். நம்ம கடலூர் மாவட்டத்திலே முதல் முறையா 2 ஜல்லிக்கட்டு காளைகளோட பாரம்பரியமான பொங்கல் விழா நம்ம ஜிகே ஸ்கூல்ல காட்டுமன்னார் கோயில்ல நடத்துறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன சார் 2 காளையை நிறுத்திருக்கீங்க? ஆமாங்க, நம்ம தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஓகே சார். அந்த ஜல்லிக்கட்டு அந்த வீரத்தோட இப்ப வருகின்ற இளைஞர் சமுதாயமும் மாணவர்களும் தமிழர் வீரத்தை பறைசாற்றுகின்ற அளவிற்கு நாங்க இங்க வந்து இன்று இந்த பொங்கல் விழாவில் ஜல்லிக்கட்டு 2 காளமாடுகளை வைத்து இன்று நாங்க பொங்கல் கொண்டாடுகிறோம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலா பண்றீங்க? ஆமா, காட்டுமன்னார் கோயிலில் முதலாக ஜல்லிக்கட்டு மாடுகளை வைத்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவது நமது ஜிகே கல்வி குழுமம் மட்டுமே. பசங்க எப்படி பாக்குறாங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பசங்கள்லாம். எப்படி இருக்கு மாடு? சூப்பரா இருக்கு சார். இவங்க எல்லாம் பத்தி கேட்டீங்களா? மாடெல்லாம்? ஆமா, இவங்க வந்து நம்ம பாப்பாக்குடி ஜெயங்கொண்டத்தின் நண்பர்கள், இவங்க தோழர்கள், பிள்ளைங்களாம் இவங்கெல்லாம் ரொம்ப வீரமிக்கவர்கள். இவர்கள் இந்த காளைகளை வந்து அது ஆதிங்கிற காளை. இவங்க வந்து ஆம்புலன்ஸ் பெண் என்று கேலி செய்த
கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி இல்லை நீ நடித்த வியர்வை இல்லை பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்ல. கேக்கு வெட்டலாமா? கேக்கு வெட்டலாமா? கிறிஸ்துமஸ் தாத்தா ஏஞ்சலுடன் சேர்ந்து விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம். Literacy's the key to unlock the door to a world of knowledge forevermore. Education for all, a fundamental right. Let's break the chains of ignorance and blight. Literacy's light, shining bright, guiding us through. Siva Sivaya Potriye Namachivaya Potriye Virapparukkum Yegane Poruttarul Anegane. Jala Pravaha Pavitastare Kalevalam Vyalambitam.
நட்சத்திரம் அன்னைக்கு அவர் என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, தன் நாட்டுக்கு வர கேட்டார் பெருமாட்டு, எனக்கு நீங்க கிட்ட வந்துட்டீங்க, ஆனா என் நாட்டு மக்களுக்கு ரொம்ப பாசம். நமது நேரு மாமா பிறந்த நாள். புது உலகம் படைத்திடலாம், எழுந்து வாருங்கள், வாழ்வு அழைக்குது. புது உலகம் படைத்திடலாம், எழுந்து வாருங்கள், வாழ்வு அழைக்குது. நாமும் துணிவுடனே முயன்று விட்டால் வாழ்வு மாறுமே, அதுதான் உண்மையே, அதை நம்பு நெஞ்சிலே. Is the color of the day. Blue is the color of the day. Blue is the color of the day. Blue, 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 blue. Blue is the color of the day. Blueberries, bluebird, blue ocean, blue diamond, blue crayon, blue, blue, blue. Blue is the color of the day. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட. Yo, yo, honey, singer.
be the school are searching for. GK Metric High Secondary School, where kids don't just sit there but explore creativity, imagine and grow every single day. What's so special about GK Metric School? Spacious library, when stocked with the informative books, smart classes, daily activities, computer lab, safe campus for confidence building. A school that built your child from tomorrow and today. Admission open 2026 to 2027. Higher